viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 8ஓட சாப்டர் 1 எக்ஸாம்பிள் நம்பர் 1.36ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, 1/2 பவர் -3 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பவர் நெகட்டிவாக இருக்கா? பவர் நெகட்டிவாக இருந்தால் இது ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. புரியுதுங்களா? a பவர் -m = 1/a பவர் m. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுன்னா, இந்த மைனஸ் பவரில் இருக்கிற மைனஸ் போகணும்னா நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டீங்கன்னா பவரில் இருக்கிற மைனஸ் போயிடும். இப்போ இது கொஸ்டினா, இப்போ 2 எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ 2 எங்கே வந்துடும்? நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போது நியூமரேட்டரில் 2 போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம பவர் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ 2 பவர் 3ன்னு ஆகிடும். இது கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க, நல்லா புரிஞ்சிக்கோங்க. புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஈஸி. 2 க்யூப்னா என்ன அர்த்தம்? 2வை 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். அதே 2வையே 3 வாட்டி 2 × 2 × 2 அப்படின்னு எழுதிட்டு இன்டூ பண்ணிடணும். 2 2s are 4, 4 2s are 8, அவ்வளோதான். ஸோ 1/2 பவர் -3யோட வேல்யூ என்னது? 8. புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணுன்றதை தயவு செஞ்சு நல்லா படித்து புரிஞ்சிக்கோங்க. தேங்க்யூ.